இப்போ என்ன பிரச்சனைனா, நான் ஒரே ஹால்ல 80 பேர் என்ன பார்த்தது வந்துட்டு ரொம்ப ரேர். 1, 2 வாட்டி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், பாட்டு பாடுனதோட சரி. அண்ட் ஸ்கூல் ஆனுவல் டே. எக்ஸாக்ட்லி. அண்ட் இதுலலாம் ஐ கான்டாக்ட் மேக் பண்ண வேண்டாம். ஸ்டாண்டப்ல ஐ கான்டாக்ட் மேக் பண்ணணும். அதுதான் பெரிய டாஸ்க்கே. அண்ட் ஃபன்னியா வேற இருக்கணும். இப்போ ஃபேன்சி ட்ரெஸ்னா நம்ம துணி போட்டிருக்கோம். ஏதாவது நான் என்ன சொல்றது, மக்கப் பண்ணுறதோ அப்படியே வச்சுட்டு போயிட்டா போதும். பாட்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இது எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஃப்ரண்ட்ல அவ்வளோ பேர் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்தபோது நான் வந்து தெரிச்சிட்டேன். உட்காந்து வருது வாயில வார்த்தையே வரல எனக்கு. ஓகே. வார்த்தையே வரல எனக்கு. ஏன் எனக்கு விவிடா ஞாபகம் இருக்குன்னா, அது ஏப்ரல் 2018 நடந்த ஒரு ஓப்பன் மைக், ஃபர்ஸ்ட் மைக் என்னோடது. அதில் வந்துட்டு அன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் வர நடக்குது. அது முடிச்சுட்டு எங்களோட ஓப்பன் மைக் முடிச்சுட்டு அந்த 7:30 மணிக்கு அதே வென்யூவில் ஸ்க்ரீனிங் வர இருக்கு. ஓகே. நானும் அந்த ஓப்பன் மைக்கை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு கமெடியன், அவர் பேர் சிவா. ஸோ அவர் வந்து என்கிட்ட மொத்தமாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இல்லை, ஓப்பன் மைக்ஸுங்கிறது இப்படி தான் இருக்கும், நீ நிறைய வாட்டி இதுதான் நடக்கும், உனக்கு லாஃப்டருங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வரும், உனக்கு ப்ராக்டிஸால தான் ஓன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மணி நேரம் என்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் முடிவு பண்ணிட்டாரு நான் போயிடுவேன் அப்படின்னு. நானே இந்த முடிவு எடுக்கல. அவர் என்ன நினைச்சிட்டாரு, இவ்வளோ பேர் முன்னாடி ஒரு மாதிரி ஆன உடனே இவன் ஸ்டாண்டப் பண்ணுறதை விட்டுருவான் அப்படின்னு. ஆனால் நான் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன். இல்லை, ஏன்னா எல்லாரும் வந்து சொல்லுவாங்க இந்த லாஃப்டர் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு. எனக்கு என்னென்னா, எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்பட்டோம், சீக்கிரம் எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் நல்ல ஜோக்கு பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு டிரைவ் இருந்தது எனக்கு. ஓகே. ஸோ அந்த எம்பாரஸ்மெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆனோன்னு சொல்லிட்டு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன்.